ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் சில்க் த்ரெட்டில் வந்து நேம் பேங்கிள்ஸ் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் வந்து 2.6 சைஸில் வந்து ஒரே ஒரு 1 ஃப்ளாட் கட் பேங்கிள்ஸில் வந்து நான் எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து ரெட் கலர் வந்து ரேப் பண்ணி வச்சுருக்கேன் சில்க் த்ரெட்டு. ஸோ இதுக்கு வந்து நான் என்ன யூஸ் பண்ண போகிறேன்னா, என்ன மாதிரி மெட்டீரியல்ஸ்லாம் யூஸ் பண்ணால் பளிச்சுன்னு தெரியுது அப்படிங்கிற மாதிரி நான் வந்து ட்ரையலுக்காக பண்ணுறது இது. இப்போ இங்கே வந்து நான் கோல்டன் பால் செயின் வந்து ஒரு நேமை வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன். அது எப்படி இருக்குது, அதில் என்ன மைனஸ் பாயிண்ட் அப்படிலாம் வந்து பாருங்கள். இப்போ வந்து சாம்பிளுக்காக என்னோடய நேம் தான் நான் எழுதியிருக்கேன், கலைன்ட்டு தமிழில் எழுதியிருக்கேன் இந்த வாட்டி. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நார்மல் ஃபேப்ரிக் க்ளூவை யூஸ் பண்ணி நான் ரெடி பண்ணியிருக்கேன். இதில் நம்ம இந்த கோல்டன் பால் செயின் யூஸ் பண்ணுறப்ப என்ன ஒரு ப்ராப்ளம்னா, இது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். ஒரு சில செயின் வந்து சாஃப்டாக இருக்கும், நம்ம பெண்ட் பண்ணுறப்ப வந்து பெண்ட் ஆகும். பட் இது வந்து கொஞ்சம் ஹார்டாக இருந்ததுன்னா ஃபேப்ரிக் க்ளூ தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த ஃபேப்ரிக் க்ளூ நம்ம யூஸ் பண்ணுறப்ப ட்ரை ஆனதுக்கப்புறம் அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஷைனிங்காக தெரியும். ஸோ இது ஒரு சின்ன ட்ராபேக் இந்த பால் செயினில் நம்ம யூஸ் பண்ணுறப்ப. ஏன்னு சொன்னிங்கன்னா, நம்ம க்ளூ என்ன பொசிஷன் பண்ணி அப்ளை பண்ணிட்டு பண்ணாலும் இந்த பால் செயின்ஸ் வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கிறப்ப ஒரு சில இடத்துல வந்து ப்ரெஸ் ஆகும். கொஞ்சம் ஷேப் நம்ம கர்வ் வரப்போ இப்படி ப்ரெஸ் பண்ணி வைக்கிறப்ப என்ன ஆகும்னா, க்ளூ கரெக்டாக அப்ளை பண்ணிட்டு வைக்கிறப்ப அது நகர்ந்ததுனாலும் நமக்கு வந்து க்ளூ வந்து ஸ்ப்ரெட் ஆகிடும் நம்மளோட த்ரெட்டில். ஸோ அது ட்ரை ஆகிறப்ப நமக்கு அந்த கிளிட்ரி ஷைனிங்காக இருக்கிற மாதிரி தெரியும் அது. ஸோ அது ஒரு விஷயம் இந்த நேமிங்கில் வந்து பார்க்க வேண்டியது. பாருங்கள், இப்போ நான் வந்து இதுக்கு வேறு என்னென்னலாம் ஆப்ஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற என்னோடய ஐடியாஸும் நான் ஷேர் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, இதுக்கு வந்து நம்ம கோல்டன் ஸ்டோன் செயின் யூஸ் பண்ணலாம். இது வந்து பேர்ல் செயின், நம்ம கோல்டன் செயின் இருக்கிற மாதிரியே பேர்ல் செயின். இதுலேயும் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ரெயின்போ ஸ்டோன் செயினும் இருக்குது. ஸோ அதுவும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோல்டன் ஜர்தோசி. இது வந்து நமக்கு இந்த பால் செயின் வந்து நமக்கு ஹார்டாக இருக்குது அப்படின்றப்ப இதையும் நம்ம யூஸ் பண்ணலாம். பட் இது யூஸ் பண்ணுறப்ப என்ன பண்ணுங்கள், B7000 க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் ஹோல்ட் பண்ணிங்கன்னா சீக்கிரமாக ட்ரை ஆகும். அந்த மாதிரியும் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ எனக்கு தெரிஞ்ச ஆப்ஷன்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அண்ட் இது இல்லாமல் நமக்கு ஸ்டோன்ஸ் வச்சு ரெடி பண்ணணும்னு நினச்சாலும் நீங்கள் ரெடி பண்ணலாம். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா 3mm ப்ரௌன் ஸ்டோன்ஸுங்க. ஸோ இதையும் வச்சு பண்ணலாம். இன்னொரு ஆப்ஷனும் இருக்குது, நம்ம சுகர் பீட்ஸ் கூட வச்சு நம்ம பண்ணலாம். பட் அதெல்லாம் வந்து என்னென்னா கொஞ்சம் மைன்யூட்டாக பண்ணணும். நீங்கள் சாம்பிளுக்காக எனக்கு தெரிஞ்ச ஐடியாஸ் எல்லாம் நான் இங்கே ஷேர் பண்ணுறேன். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு ஐடியாக்காக பாருங்கள் எப்படி வைக்கலாம் அப்படின்றது. நமக்கு என்ன மாதிரி வேணுமோ சைஸுக்கு அந்த மாதிரி வச்சுட்டு 1 by 1 நீங்கள் வந்து உங்களோட ஸ்டோன்ஸை வந்து அழகாக ஷேப்புக்கு நீங்கள் வந்து அலைன் பண்ணலாம். இந்த மாதிரி நம்ம வந்து ஸ்டோன்ஸையும் யூஸ் பண்ணி கரெக்டாக நீங்கள் வந்து க்ளூவை வந்து உங்கள் ஷேப்புக்கு வந்து ஆல்ஃபபெட்டை வந்து நம்ம க்ளூவை வந்து அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ப்ளேஸ் பண்ணலாம். பாருங்கள், இப்போ வந்து நான் வந்து ஒரு சாம்பிளுக்காக கலைநிற நேமை வந்து நான் வந்து பால் செயினில் யூஸ் பண்ணினேன். இப்போ இங்கே உங்களுக்கு காமிக்கிறதுக்காக நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஸ்டோன் செயினில் வந்து அடுத்த நேமை நான் யூஸ் பண்ண போகிறேன். அண்ட் வந்து இந்த மாதிரி நம்ம நேம் எழுதுகிறப்ப இந்த பேங்கிளோட சைஸு, நம்ம பேரில் எத்தனை ஆல்ஃபபெட்ஸ் இருக்குது, ஒரு ஆல்ஃபபெட்க்கும் எவ்வளோ ஸ்பேஸ் எடுக்கும் அப்படிங்கிறத ஒரு அப்ராக்சிமேட்டாக நம்ம வந்து மெஷர் பண்ணிக்கணும். மெஷர் பண்ணிவிட்டு ஒரு சில நேம் வந்து சின்னதாக இருக்கும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா என்னோடய பேர் வந்து கலைனா 2 லெட்டர் மட்டும் வந்துடும் நமக்கு. பட் என்னோடய ஹஸ்பண்டோடது நான் வந்து ட்ரை பண்ணியிருப்பேன் கூட. அவங்களது வந்து இன்னும் கொஞ்சம் 2 லெட்டர் எக்ஸ்ட்ரா வந்திருக்கும். ஸோ அதனால் அந்த ஸ்பேஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் இப்போ ஸ்டோன் செயின் யூஸ் பண்ண போகிறோன்னா நீங்கள் என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ண போகிறீங்களோ அதை வச்சு ஒரு அளவு பாருங்கள். அந்த சைஸுக்கு அங்கே எவ்வளோ ஸ்பேஸ் அது எடுக்குதுன்னு உங்களுக்கு ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு ஐடியா தெரியும். ஸோ அந்த மாதிரி நம்ம எடுத்து அதை வந்து கட் பண்ணிவிட்டு அந்த அளவு கரெக்டாக க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் கரெக்டாக ப்ளேஸ்மெண்ட் பண்ணிட்டு வரலாம். விஷுவலைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு நேமுக்கும் இன்னொரு நேமுக்கும் இடையில கொஞ்சம் கொஞ்சம் ப்ளேஸ் விட்டுட்டு அங்கேயும் ஒரு டிசைன் வந்து நான் குந்தன் ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணலான்ட்டு நான் உங்களுக்கு ஃபைனலில் வந்து காமிக்கிறேன் எப்படி இருக்குன்ட்டு. பாருங்கள், எனக்கு எவ்வளோ தேவையோ நான் அதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு எழுதுறதுக்கு மேலே ஒரு சின்ன கோடுக்கும் நமக்கு வந்து எத்தனை கல் எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு எத்தனை ஸ்டோன்ஸ் வந்ததுன்னா நமக்கு அந்த சைஸ் வருதுன்னு பாருங்கள். ஸோ அந்த மாதிரி இப்போ நான் பண்ணியிருக்கிறது பார்த்திங்கன்னா, மேலே வந்து ஒரு 5 ஸ்டோன்ஸ் எடுத்திருப்பேன். கீழே வந்து கால் போடுறதுக்கு வந்து ஒரு 4 இல்லை 3 எங்கே எவ்வளோ ஸ்பேஸ் வரும். ஏன்னா நம்ம எழுதுகிறப்ப நமக்கு வந்து கீழே நல்லா சுழியணும். அதுவும் பார்த்துக்கோங்க.
பாருங்கள், இந்த மாதிரி எவ்வளோ மெஷர் வேணும் அப்படிங்கிறத வந்து பார்த்து எடுக்கணும். அண்ட் எப்பயும் நான் சொல்கிற மாதிரி நம்ம ஸ்டோன் செயின்ஸ் யூஸ் பண்ணுறப்ப அது வந்து மூவ் ஆகும், ஸ்ட்ரெச் ஆகும். ஸோ நீங்கள் வச்சு பார்க்குறப்ப உங்களுக்கு வந்து மூவ் ஆகாமல் கிட்ட வேணும்னா நீங்கள் கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கல்லுங்கெல்லாம் கிட்ட வரும். அந்த மாதிரி ஷ்ரிங்க் ஆகும். அந்த மாதிரியும் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு பண்ணணும். சரிங்களா? இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப பொறுமையாக தான் சொல்லியிருப்பேன். என்னோடய ஃப்ளாஸ் என்னென்ன இருந்தது, அங்கே என்ன கஷ்டமாக இருந்தது அப்படின்ட்டு. பால் செயினோட கம்பேர் பண்ணுறப்ப ஸ்டோன் செயின் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு கர்வ் ஷேப் உங்களுக்கு கொடுக்கும். பட் பால் செயினில் வந்து நம்ம பண்ணுறப்ப ஃபுல்லாக வந்து நமக்கு வராது. அதே மாதிரி இன்னொரு இதில் என்ன விஷயம்னா வந்து நமக்கு வந்து தமிழில் சுழிக்கிறப்ப நம்ம கால் போட்டு மேலெலாம் நம்ம வந்து லைன் வந்து மேலே வரா மாதிரி, ஒரு செயினுக்கு இன்னொரு செயின் மேலே வரா மாதிரி பண்ணாதீங்க. கட் பண்ணிவிட்டு கரெக்டாக அது மாதிரி கொடுக்கணும். ஸோ கொஞ்சம் அதை நம்ம மெஷர் பண்ணி எத்தனை கல் வேணும், எத்தனை பீட்ஸ் வேணும், அந்த பால் செயினில் எத்தனை பால்ஸ் வேணும் நமக்கு அப்படின்றத மெஷர் பண்ணி பார்த்துட்டு கட் பண்ணிவிட்டு நம்ம பண்ணணும். பாருங்கள், இப்போ எனக்கு வந்து மேலே காக்கு வந்து மேலே வந்து 5 ஸ்டோன்ஸ் எடுத்திருக்கேன். கீழே வந்து காலுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து 4 எடுக்கல, 3 தான் எடுத்திருக்கேன். ஏன்னா நம்ம கீழே சுழியணும் அப்படின்றதுக்காக நான் 3 தான் எடுத்திருக்கேன். அதே மாதிரி இன்னொரு கால்லேருந்து வரப்போ இது வந்து நீங்கள் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு பொறுமையாக வச்சு டேர்ன் பண்ணி பாருங்கள். நமக்கு அந்த சுழிக்கிறது எவ்வளோ வரைக்கும் வருதுன்னு பாருங்கள். அந்த மாதிரி வச்சு கரெக்டாக பார்த்துட்டு நம்ம வந்து கட்டர் யூஸ் பண்ணி நம்ம கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து இந்த ஸ்டோன் செயின்ஸ் இதெல்லாம் கட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கட்டர் வந்து நல்லாயிருக்கும். இல்லைன்னா சின்ன கட்டரும் இருக்கும், இல்லை பெரிய கட்டர் இருக்கும், ப்ளையர் கட்டர் இருக்கும். எனக்கு வந்து ப்ளையர் கட்டர் வந்து ஈஸியாக இருந்தது. சிலருக்கு வந்து சிசரும் ஓகேவாக இருக்கும். பட் டக்குன்னு நம்ம கட் ஆகிடணும். இல்லைன்னா என்ன ஆகும்னா அந்த செயின் இழுக்கிறப்ப க்ளூலாம் வந்து ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ பாருங்கள், அந்த மாதிரி பார்த்து செக் பண்ணி பார்த்துட்டு பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுறப்ப என்ன பண்ணுங்கள், ஒரு நீடலோ இல்லை ஒரு டூத் பிக்கோ அந்த மாதிரி ஒன்று ஷார்ப்பாக ஒன்று வச்சுக்கோங்க. ஏன்னு சொன்னால் இந்த ஸ்டோன் செயின்லாம் வந்து இந்த மாதிரி கரெக்டாக அலைன் பண்ணிவிட்டு நம்ம கையில் வச்சோம்னா கையிலே வரும், நமக்கு ஃபிங்கர்லேயே வரும். அந்த மாதிரி ஒரு நீடலோ இல்லை நம்ம ஷார்ப் ஆப்ஜெக்ட் வச்சிங்கன்னா அந்த ஸ்டோன் செயினை அந்த ஸ்பேஸ் இல்லாமையும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணலாம். அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக வந்து அந்த ஷேப்புக்கு நம்ம கொண்டு வரலாம். பாருங்கள், இது வந்து காக்கு வந்து நான் சுழிச்சிருக்கேன். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த 2 கோடுக்கு இடையில் நமக்கு ஒரு கட் வரணும். ஓரளவுக்கு ஷேப் எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. பாருங்கள், நமக்கு க்ளூ ட்ரை ஆகாததுக்கு முன்னாடி நம்ம வந்து கரெக்டாக ஓரளவுக்கு நமக்கு அந்த பர்ஃபெக்ட் அந்த ஷேப்பை வந்து எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இங்கே இடையில வந்து பார்த்திங்கன்னா எனக்கு எவ்வளோ வேணும்னா எனக்கு 2 ஸ்டோன் செயின் மட்டும் 2 கல் இருக்கிறது மட்டும் எனக்கு அந்த இடத்துல ஸ்பேஸ் கரெக்டாக இருந்தது. ஸோ அதனால் அதை மட்டும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். கொஞ்சம் ட்ரிக்கியாக தான் இருக்கும். இப்போ உங்களுக்கு வந்து க்ளூலாம் கீழே இருக்கிறதுனால எல்லாமே வந்து மிக்ஸ் ஆன மாதிரி தெரியும். பட் ட்ரை ஆச்சுன்னா உங்களுக்கு அங்கே ஸ்பேஸ் தெரியும் உங்களுக்கு. ஸோ அது மாதிரியும் பார்த்துக்கோங்க. அந்த லைன் கரெக்டாக வருதான்னு பார்த்துக்கோங்க. இப்போ அடுத்தது அந்த பக்கமாக நமக்கு ஒரு கர்வ் வரணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் க்ளூ அப்ளை பண்ணிட்டேன். அப்ளை பண்ணிவிட்டு கரெக்டாக செயின் வச்சு மேலே வச்சுட்டு, அண்ட் இந்த மாதிரி செயின் வைக்கிறப்ப பொறுமையாக வைங்க. ஏன்னா அது ட்விஸ்ட் ஆகிட்டே இருக்கும், டேர்ன் ஆகிட்டே இருக்கும் நமக்கு. அதனால் கரெக்டாக அந்த பேஸ் கரெக்டாக வருதான்னு பார்த்துட்டு வைங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக நமக்கு அந்த கால் அதனால் ஃபுல்லாக நமக்கு க்ளோஸ்டாக வரணும். அந்த க்ளோஸ்டாக வர வரைக்கும் எத்தனை கல் தேவையோ அத்தனை கல் வரைக்கும் கரெக்டாக பார்த்துட்டு கட் பண்ணி எடுத்துடுங்க ரிமைனிங்கை. பார்த்திங்களா? அதே மாதிரி இப்போ ஸ்பேஸ் இல்லாமல் ஓரளவுக்கு அதை நம்ம ப்ரெஸ் பண்ணியாச்சு. இந்த மாதிரியே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்டோன் செயின்லேயும் உள்ள ஒரு லைனிங்கில் வந்து பால் செயின்லாம் பண்ணுறாங்க. ஸோ நம்ம ப்ராக்டிஸ் பண்ண நமக்கு வரும். உங்களுக்கு இன்னும் வந்து நான் ஆல்ஃபபெட்ஸ் வந்து எனக்கு முன்னாடி பின்னாடி ஸ்பேஸ் வேணும் அப்படிலாம் நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா, இப்போ இது ஒரே ஒரு 1 கட் பேங்கிள் தான் எடுத்திருக்கேன். இது கூட நம்ம ஒரு 4 கட் பேங்கிள்ஸில் ஒரு சின்ன ஷேப் எடுத்து நீங்கள் ரேப் பண்ணாததுக்கு முன்னாடி க்ளூ போட்டு பண்ணிங்கன்னா இன்னும் நல்லா நமக்கு பெருசாக இருக்கும். இது எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ நான் ஃபினிஷ் பண்ணிவிட்டு 2த்துக்கும் இடையில் பார்த்தீங்கன்னா ஒரு 3D ஃப்ளார் மாதிரி ஒன்று நான் ட்ரை பண்ணியிருப்பேன்.
இதுக்கு வந்து எஸ் ஷேப் குந்தன் ஸ்டோன்ஸ் தான் வந்து ஒயிட் அண்ட் கோல்டை யூஸ் பண்ணிவிட்டு ஒரு சின்ன 3D எஃபெக்ட்காக நான் இடையில கொடுத்துருக்கேன். நமக்கு வேணும்னா நம்ம ஹார்ட் ஷேப் போட்டுக்கலாம், இல்லை வேறு ஏதாவது லோட்டஸோ இல்லை வேறு ஏதாவது ஒரு டிசைன்ஸ் கொடுத்துக்கலாம். ஏன் கிளிப் ஸ்டோன்ஸ் கூட வச்சு நம்ம கிராண்டாக பண்ணிக்கலாம், அது நம்ம இஷ்டம் தான். ஸோ பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ தமிழில் வந்து தன்றதுனால நான் வந்து ஒட்டாமல் நான் எழுதியிருப்பேங்க. நான் சொன்ன மாதிரி ஒரு ரேப் பண்ணாதுக்கு முன்னாடி ஒரு 4 கட் பேங்கிளை நீங்கள் ப்ரெஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, அதாவது வச்சு நீங்கள் அட்டாச் பண்ணி பண்ணிங்கன்னா, நம்ம ஃபோட்டோ பேங்கிள்ஸ் பண்ண மாதிரி வச்சுருந்தோம்னா நமக்கு பார்டரில் கூட ஒரு லைன் நம்ம ஸ்டோன் செயினை கொடுக்கலாம். இப்போ இது வந்து என்ன ஒரு ஐடியானா, இதை வந்து சென்டர் பேங்கிளாக வச்சுட்டு இன்னும் குந்தன் ஹெவி ஒர்க் குந்தனை வந்து ப்ரைடலுக்கு நம்ம எப்படி பார்டர் பண்ணலாம், அலைன் பண்ணலாம் அப்படின்ட்டு. இது வந்து வெறும் குந்தன் ஒர்க்குடு தான். இது வந்து பிரேஸ்லெட் பேங்கிள் பண்ணது ஒரு சாம்பிளுக்காக காட்டுறேன், உங்களுக்கு ஒரு ஐடியாக்காக காட்டுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். அண்ட் இப்போதைய ட்ரெண்டு வந்து கிளாஸ் பேங்கிள்ஸோட சில்க் த்ரெட் பேங்கிள்ஸையும் வந்து கஸ்டமைஸ் பண்ணதை மிக்ஸ் பண்ணுறாங்கல்ல. ஸோ அது மாதிரி பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்றத நான் உங்களுக்கு காட்டுறேன். உங்களோட சாரீஸ் கலர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அந்த மாதிரி கலர்ஸ் நீங்கள் வாங்கிக்கலாம். இப்போ நான் காமனாக வந்து இதுலேயே வந்து ரெயின்போ கிளாஸ் பேங்கிள்ஸை வந்து நான் உங்களுக்கு வச்சு காட்டுறேன். ஸோ சென்டரில் இந்த மாதிரி ஒரு சென்டர் கட் பேங்கிள் வந்துடும். அதுக்கப்புறமா வந்து நான் ஒரு கிளாஸ் பேங்கிள்ஸ் 3 வச்சுட்டு, அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு குந்தன் ஸ்டோன், மறுபடியும் பேங்கிள்ஸ், அதுக்கப்புறமா ஒரு ஹெவி பார்டர் பேங்கிள், அந்த மாதிரி. ஸோ இது சாம்பிளுக்காக எப்படி இருக்குன்ட்டு ஒரு ஐடியாக்காக. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் அ லாட் ஃபார் வாட்சிங். எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இதுலேயே பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு அந்த ஒயிட் ஸ்டோன் வச்சது வந்து நல்ல பளிச்சுனே தெரியுது. ஸோ அது பாருங்கள். அண்ட் இது வந்து பால் செயின் வந்து ரொம்ப ஹெவியாக தெரியலன்னு தான் நான் நினைக்கிறேன். ஸ்டோன் செயின் நல்லா இருக்குது. அண்ட் ஸ்டோன் செயின்ஸ் யூஸ் பண்ணுறப்ப கல் எதுவும் விழாமல் இருக்கிறதா இல்லாமல் இருக்கிறதா பார்த்து கரெக்டாக வைங்க.